இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புணர்ச்சி விதிகளில் இருக்கிற செகண்ட் டாபிக் குற்றியலுகர புணர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? குற்றியலுகர புணர்ச்சி பார்க்குறதுக்கு முன்னாடி குற்றியலுகரம்னா என்னன்ட்டு ஒரு கிளாஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஏற்கனவே படித்தவங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் அது ஒரு ரிவிஷனாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னு பார்த்துப்போம். தனிக்குறில் அல்லாத, இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனிக்குறில், ஓகேங்களா? தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மேய்கள் ஏறிய உகரம். ஓகேங்களா? வல்லின மேய்கள் ஏறிய உகரம் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். ஓகே, இது என்னென்னா வல்லின மெய்கள் ஏறிய உகரம் அப்படின்றது வேறு எதுவும் இல்லை, இந்த குசுடு துபுரை தான் சொல்கிறாங்க. ஓகே, இந்த குசுடு துபுரு தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் அப்படின்றாங்க. இதுதான் குற்றியல் உகரம். ஓகே, குற்றியல் உகரம் குறைந்து ஒலிக்கும் உகரம். ஓகே, உதாரணங்கள் மட்டும் பார்ப்போம். காடு, பாட்டு, காசு, எஃகு, பந்து, இதெல்லாம் குற்றியலுகரத்துக்கான எக்ஸாம்பிள். குற்றியலுகரத்தில் 6 வகைகள் இருக்குது. ஓகேவா? அந்த 6 வகைகளை பற்றி கீழே நெக்ஸ்ட் பார்ப்போம். எடுத்துக்காட்டுகளோடு அதை பார்த்துடலாம். ஓகேவா? வன்தொடர் குற்றியலுகரம். ஓகே, வன்தொடர் குற்றியலுகரம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? வன்தொடர் குற்றியலுகரம். வல்லினமை. வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, வல்லினமைகள் வரும். எங்கே வரும் அப்படின்னா, லாஸ்ட்டில் இருக்கிறது குற்றியலுகரம். இங்கே பாருங்கள், நாக்கு அப்படின்றது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னா, வல்லினமைகள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இதெல்லாம் வல்லின மேய்கள் அப்படின்வாங்க. ஓகேவா? இது லாஸ்ட்டில் வர அந்த குற்றியலுகரத்துக்கு முன்னாடி இருக்க எழுத்தை வச்சு குற்றியலுகரத்தினோட வகைகளை சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த எழுத்து உகரத்துக்கு முன்னாடி இருக்க எழுத்தை வச்சு தான் குற்றியலுகரத்தை சொல்லுவாங்க. ஸோ வன்தொடர் குற்றியலுகரம் இங்கே இக்கு இருக்கிறதால இது வல்லினமே. ஓகேவா? இக்கு இருக்கா, இது வல்லினமே, அதனால் இது வன்தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்றாங்க. இதில் என்னது? மெல்லினமே. இப்போ பந்து இருக்குங்களா, இது குற்றியலுகரம் எது? தூ தான் குற்றியலுகரம். இதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து எது? ஒரு மெல்லினமே. மெல்லினமேன்னு தெரியும், என்னென்ன நம்மன அப்படின்வாங்க. ஓகேங்களா? அந்த இந்து தான் மெல்லினமைன்னு சொல்கிறாங்க. இடைத்தொடர் குற்றியலுகரம்னா மார்பு, மார்பு அந்த இரு இடையினமை. ஓகே, உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்றது அழகு. அதில் இதுலேயும் அதே தான். கூக்கு முன்னாடி இருக்கிறது ழா இருக்குது, அதை பிரித்தோன்னா இழு கூட்டல் ஆண் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு உயிரெழுத்து, அதனால் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் பாருங்கள், டூக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து என்ன? கா. அந்த கா ஒரு நெடில் எழுத்து. ஸோ நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? ஆயுத தொடர் குற்றியலுகரம்ன்றது இந்த அது குற்றியலுகரத்துக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு ஆயுத அப்படின்ற எழுத்து. ஸோ ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பற்றி நெக்ஸ்ட் நம்ம விரிவாக பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், குற்றியலுகர புணர்ச்சி. ஓகேவா? இப்போ தான் நம்ம கான்செப்ட்டுக்கு வரோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி உடம்படுமெய் அப்படின்றது பார்த்துட்டோம். அந்த உடம்படுமெயில் இவ்வு. ஓகேங்களா? இவ்வுன்னு வந்தால் அது உடம்படுமெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது குற்றியலுகர புணர்ச்சி. ஓகேவா? குற்றியலுகர புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதியில் குற்றியலுகரம் இருந்து வருமொழியில் உயிரெழுத்தில் தொடங்கும் போது புணர்ச்சியில் அந்த உகரம் கெட்டு அடுத்த எழுத்துடன் சொல் இணையும். ஓகேவா? அதாவது பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் குற்றியலுகரம் நிலைமொழி குற்றியலுகரமாக இருந்து வருமொழி உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் இருக்க கடைசி அந்த உகரம் கெட்டு, ஓகேவா, அந்த 2 வார்த்தையும் சேர்ந்துடும் அப்படின்றாங்க. ஓகே, புரியுதுங்களா? எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ காடு கூட்டல் அழகுன்னு இருக்கா, காடு கூட்டல் அழகுன்னு இருக்குது. அங்கே என்ன சொல்கிறாங்க? நிலைமொழியில் இருக்க உகரம் கெடும் அப்படின்னு சொல்லாங்க. ஓகேங்களா? காடு, இது 2 எப்படி எழுதலாம்? இட்டு கூட்டல் ஊன்னு எழுதலாமா? ஸோ இதில் இருக்க உகரம் கெட்டுச்சு அப்படின்னா காட் அப்படின்னு வரும். காட் கூட்டல் அழகுன்னு வருமா? ஸோ இந்த இட்டு கூட்டல் ஆ என்ன ஆகும்? இது டாவாக மாறிடும். டாவாக மாறினா காடழகு. ஓகேவா? அதான் ஃபஸ்ட்டு விதி என்னென்னா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்றாங்க. ஓகேவா? நன்னூலார் இதுக்கு விதியும் விதிச்சிருக்காரு. என்னது? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அதாவது இங்கே உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னா இங்கே இருக்க அந்த உகரம் கெட்டு, ஓகேங்களா, கெட்டு காட்கூட்டல் அழகுன்னு மாறும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இட்டும் கூட்டல் ஆவும் சேர்ந்து காடழகு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடும் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 2-3 எடுத்துக்காட்டு எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், பந்து கூட்டல் ஆட்டம். பந்து கூட்டல் ஆட்டம் அதில் இத்து கூட்டல் ஊ கெட்டுச்சு அப்படின்னா இத்து கூட்டல் ஆண் மாறுமா?
ஓகேவா. உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி பந்து தூளை இருக்க அந்த உகரம் கெட்டு இத்தா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இத்து கூட்டல் ஆ அப்படி என்ன ஆச்சுன்னா தாவாக மாறிடுச்சு. ஓகே, பந்தாட்டம். ஓகேவா. இறுதியில் இருக்க ஊ நீங்கி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி பந்தாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகேவா. அடுத்த எக்ஸாம்பிளை பாருங்கள். எஃகு கூட்டல் ஆலை. ஓகே, எஃகு கூட்டல் ஆலை. இது இன்னும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. எஃகு கூட்டல் ஆலை. ஓகேவா. எஃகு கூட்டல் ஆலைன்னு இருக்குது. உயிர் வரின், அதாவது இங்கே இருக்க ஆ தான் உயிர். ஓகேவா. உயிர் வரின், உயிர் வரும்போது, உயிர் எழுத்து வரும்போது. ஓகே, நிலைமொழியில் இருக்க உகரம் கெடும். உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். மெய் விட்டு ஓட போகுது இப்போ பாருங்கள். ஓகேங்களா. உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். ஓகேவா. அப்போ என்ன ஆகும், இங்கே உகரம் வந்து கெட்டுடும், போயிடும், மெய் விட்டு ஓடி போயிடும் அப்படின்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இந்த இக்கும் இந்த ஆவும் சேர்ந்து எக்காலை அப்படின்ற மாதிரி மாறிடும். ஓகே, புரியுதுங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். அழகு கூட்டல் அறிவு. கூட்டல் அறிவுன்னு சேஞ்ச் ஆகும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அதுக்கப்புறம் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி அழகறிவு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா. அடுத்து பாருங்கள். இந்த இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து நிலைமொழியின் இறுதியில் குற்றியல் உகரம் இருந்து வருமொழியில் உயிரெழுத்து வர்றதுக்கு வந்து இந்த ரெண்டு கான்செப்ட் வரும். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். ஓகேவா. ஒரு உயிரெழுத்து வருது அப்படின்னா நிலைமொழியில் இருக்க உகரம் வந்து கெட்டு ஓடும். இதே மாதிரி இன்னொரு டெஃபினேஷனும் இருக்குது, அது பாருங்கள். அது வந்து உயிரெழுத்து வரும்போது இங்கே பாருங்கள். இட்டு இரு. ஓகேங்களா. இட்டு இரு அப்படின்ற ரெண்டு மெய் எழுத்துக்கள். இந்த இட்டு இரு அப்படின்ற ரெண்டு மெய் எழுத்துக்கள். ஓகேவா. ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள். அதாவது நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரங்கள், இந்த ரெண்டும். ஓகேவா. இந்த இட்டு இரு வர நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வரும் மொழியோடு சேரும்போது ஒற்று வந்து ரட்டித்து புணரும் அப்படின்றாங்க. ஓகேவா. ஒற்று வந்து என்ன ஆகும், ரட்டித்து புணரும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நெடில்தொடர் குற்றியலுகரத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். வீடு குற்றியலுகரத்தில் பாருங்கள். வீடு கூட்டல் தோட்டம் இருக்குது. ஓகேவா. இந்த இட்டு இரு அப்படின்ற இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர். இது வந்து வீடு அப்படின்றது ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம். இட்டு அப்படின்ற ஒரு மெய்யெழுத்து வந்திருக்குங்களா. இட்டு இரு தானே. ஸோ வந்து இட்டு வந்திருக்கு. ஸோ வந்து இதில் இருக்க ஒற்று என்ன ஆகும்னா ரட்டிக்கும் அப்படின்றாங்க. ஸோ வீடு அப்படின்றது வந்து என்னவா சேஞ்ச் ஆகும், வீட்டு அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா. வீட்டுன்னு சேஞ்ச் ஆகும். வீட்டு கூட்டல் தோட்டமாக மாறும். ஆல்ரெடி நீங்கள் வந்து வல்லினம் மிகும் அப்படின்ற கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. குற்றியலுகரம் வந்து வந்ததுன்னா அங்கே வந்து வல்லினம் வந்து மிகும். அதனால் வீட்டு தோட்டம். ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். காடு கூட்டல் மரம். காடு அப்படின்றது வந்து ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகே. அந்த இட்டு வந்ததால் அங்கே வந்து ஒற்று வந்து ரட்டித்து காட்டு மரம் அப்படின்னு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இங்கே வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டாலாம் இந்த கசட தவிர வந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். இங்கே வந்து மான் தான் வந்திருக்கு. ஸோ வந்து அங்கே அப்படியே தான் வரும், காட்டு மரம். இங்கே பாருங்கள். சோறு கூட்டல் பானை. இந்த சோறு அப்படின்றது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். ஸோ வந்து இரு வந்து ரட்டித்தது. ஓகேவா. சோற்று கூட்டல் பானைன்னு வந்தது. இங்கே பா வந்து கசட தபர அப்படின்னு. ஓகேவா. ஸோ வல்லினம் வந்து மிகும். ஓகேவா. குற்றியலுகரத்தில் கசட தபர வந்தால் வல்லினம் வந்து மிகும். சோற்று பானை. ஓகே, புரியுதுங்களா. இங்கே வந்து நன்னுள்ள ஒரு விதி இருக்குது பாருங்கள். நெடிலோடு, அதாவது நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரங்களுள் டாரா ஒற்று ரட்டும். புரியுதா. நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருந்தாலும் சரி, உயிர் தொடர் குற்றியலுகரமாக இருந்தாலும் சரி, டாரா வந்துச்சுன்னா ஒற்று வந்து ரட்டும். வேற்றுமை மிகவே. நன்னூல் 183. ஓகேவா. இப்போ நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். வட்டு கூட்டல் ஆடினான். ஓகேவா. நார்மலாக ஒரு குற்றியலுகரத்துக்கு முன்னாடி உயிர் வந்தால் என்ன ஆகும், உயிரெழுத்து வந்தால் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்னு படிச்சிருக்கோமா முதல் விதிப்படி. ஸோ வந்து இங்கே இருக்க ஊ வந்து கெட்டு வா இட்டு கூட்டல் ஆடினான் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி வட்டாடினான் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நிலவு கூட்டல் ஒளி. நிலவு கூட்டல் ஒளி என்னாச்சு, இங்கே வந்து உயிரெழுத்து ஓ வந்திருக்கா. ஸோ வந்து நிலவில் இருக்க அதாவது உகரம் வந்து கெட்டு நிலவு கூட்டல் ஒளின்னு வந்து சேஞ்ச் ஆகுமா. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி நில ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. புரியுதுங்களா. அடுத்து
லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இந்த 2 கான்செப்ட் இல்லாமல் 3வது ஒரு கான்செப்ட் இருக்குது. குற்றியலுகரத்தை போலவே சில முற்றிய உகரங்களுக்கும் இவ்விரு விதிகளும் பொருந்தும் அப்படின்றாங்க. குற்றியலுகரம் ஓகேவா, குற்றியலுகரத்துக்கு மட்டும் இல்லை, முற்றியலுகரத்துக்கும் வந்து இந்த 2 விதிகளும் பொருந்தும் அப்படின்றாங்க. குற்றியலுகரத்துக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. முற்றியலுகரம்னா என்னங்க மேம் அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை பாருங்கள். குற்றியல் உகரத்தில் கடைசியாக வந்து உகரம் என்ன வரும்? கு, சு, டு, து, பூரு அப்படின்னு சொல்லிட்டு வருமா? இந்த எழுத்துக்கள் வந்து இல்லாமல் எந்த உகரங்கள் வந்தாலும் அது முற்றியல் உகரம்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த முற்றியல் உகரத்துலையும் அதே தான். இங்கே பாருங்கள், நிலை வருமொழியில் வந்து உயிர் எழுத்து வந்திருக்கு. ஸோ வந்து நிலைமொழியில் இருக்கிற அந்த உகரம் வந்து கேட்டு உறவு கூட்டல் அழகு அப்படின்னு மாறும். ஓகே, கூட்டல் அழகு அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி உறவழகு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டில் இன்னும் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.